கார்த்தி தீபா சீரியலில் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அபிராமி அம்மா வந்து நல்லபடியாக வந்து வேண்டுதல் அம்மனோட வேண்டுதல்னால காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி ஓடி வந்து தீபாவை எழுப்பி விட்றாங்க. தீபா எந்திரிங்க எந்திரிங்க என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஆமாம், ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் சொல்கிறீங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாமல்? நான் தான் சொன்னேன்ல சார் அப்படின்னு. நான் அன்றைக்கி இருந்த மனநிலையில் வந்து சரியாக நீங்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு ராஜா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்து உங்களை தேடி ஓடி வந்தேன். நீங்கள் 2 பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னோன்னே, ஆமாம் என்னென்ன நடந்துச்சு, ஏன் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே தீபா கிட்ட கேட்டோன்னே, இல்லை எனக்கு எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரம்யா வந்து ஒரே குழம்புறாங்க. சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது, சரி நீங்கள் முதல்ல தீபா டயர்டாக இருக்கா, அவளை முதல்ல அழைச்சிட்டு போங்க. எனக்கு இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் கார்த்தி, நீங்கள் முதல்ல அவளை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கை தாங்களாக அழைச்சிட்டு கார்த்தி வந்து காரில் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்ல டைப் தான் போல் அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே, ஆமாங்க ரொம்ப நல்ல டைப், எனக்காக நான் சொன்னேன்ட்டு இவ்வளோ தூரம் வந்தாருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து தீபா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்னு கார்த்தி வந்து சத்தியம் கேட்டோன்னே, இல்லை நம்ம குடும்பத்துக்காகன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்ல, அத்தை பாவம் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னோடனே, இப்படிலாம் வந்து முடிவு எடுக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக சரியாயிடும் அப்படின்னு கார்த்தி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபா வந்து அழுதுகிட்டே இருக்கான்னு, எனக்கு ரொம்ப உங்கள் தோளில் சாஞ்சு அழுதுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னோடனே கார்த்தி வந்து தீபா கண் கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு கார் ஒத்த கையில் செம மாசாக ஓட்டிட்டு கன்னத்தை வந்து தடவி விட்டு அழுகிறத வந்து தொடச்சி விட்றாங்க. கவலைப்படாதீங்க தீபா, எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் ஓரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிங்க கர்ச்சீஃபை எடுத்து கொடுக்குறாங்க. தீபா வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழணும் போல் இருக்குது, என்னால் மனசு கேட்கவே முடியலை அப்படின்னோடனே கார்த்தி வந்து ஒரு செகண்ட் காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோடனே ஹக் பண்ணுறாங்க. அதோடு வந்து எபிசோடு ப்ரோமோ சூப்பராக